வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில சண்டே ஸ்பெஷலுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த 3 வில்லன்களும் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து காளியம்மாளோட வீட்டில் பேசுகிறாங்க. அப்போ காளியம்மாள் சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி அந்த கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் நடக்கவே கூடாது. அதுக்கு நம்ம சரியாக ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம வில்லி சொல்கிறாங்க, அத்தை போன வாட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த டிரைவர் பையலோட அம்மா இறந்ததுனால தான் கோவில் கும்பாபிஷேகம் நின்று போச்சு. அதே மாதிரி இந்த வாட்டி அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இழப்பு நடந்துச்சு அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது கேட்டதும் அந்த காளியம்மாள் சொல்கிறாங்க, ஆமாம் மருமவளே, நீ சொல்கிறதும் சரிதான். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இழப்பு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவில் கும்பாபிஷேகம் நின்று போயிடும். ஆனால் தானாக நடக்கக்கூடாது. மக்கள்களை பயமுறுத்தி தான் இந்த விஷயத்த நம்ம செய்யணும். அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, சரிங்கத்த அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஐயர் வராரு. அவர் வந்ததும் காளியம்மாள் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இவன் அந்த ஊருக்குள்ளே உள்ளவன். இவன் நிறையவே சாமி ஆடுவான். இவன் மட்டும் சாமி ஆடி ஒரு விஷயத்த சொன்னால் எல்லாருமே நம்புவாங்க. இப்போது இவன் நம்ம பக்கம்தான் பேச போகிறான். இவன்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு விஷயத்த செய்ய சொல்ல போகிறேன். அவனும் செய்ய போகிறான். இதை கேட்டதும் தீபவதி வில்லி சொல்கிறாங்க, அப்படியாத்த, என்ன பிளான்? அப்போ காளியம்மாள் நேராக அவரை பார்த்து, இங்கே பாரு, நீ நேராக கோவிலுக்கு போயிட்டு சாமி வந்த மாதிரி ஆடணும். என்ன சொல்லணும்னா, இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா ஒரு இழப்பு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எல்லாரையும் எச்சரி. ஒன்று கோவில் கும்பாபிஷேகம் நிற்கணும், இல்லை பேச்சை மீறி கும்பாபிஷேகத்தை நடத்துனதுனால ஒரு இழப்பு நடக்கணும். இதை கேட்டதும் அந்த பூசாரி சொல்கிறாரு, சரிங்கம்மா, சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக கோயிலுக்கு போகிறாரு. வில்லி நேராக அவங்க அத்தையை பார்த்து, அத்தை, இந்த முறை நம்மளோட திட்டம் செல்லுபடி ஆகுமா? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மருமகளே, அதெல்லாம் சூப்பராக செல்லுபடி ஆகும், நீ கவலைப்படாத. நம்மளை மீறி அவங்களால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்திடுவோம், நீ எதுக்கும் கவலைப்படாத மருமகளே. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, ஒருவேளை கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் நடந்துச்சு கண்டிப்பா நம்மளால அந்த ஈஸ்வரியை நெருங்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா அந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். அந்த டிரைவர் பையன் சேர்த்து வச்சிருவான். அப்படி சேர்த்து வச்சுட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளால கண்டிப்பா அந்த குடும்பத்தை நெருங்கவே முடியாது. ஏதாவது திட்டம் போடணும். அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, மருமகளே, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, நீ கவலைப்படாத. அந்த கும்பாபிஷேகம் நின்னு போனதுதான் அப்படின்னு சொல்றாங்க. வில்லியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் கோவில காமிக்கிறாங்க. கோவில்ல அந்த பூசாரி அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு வெளியில வராரு. வெளியில வந்ததோட எல்லாருக்கும் தீபாராதனை காட்டுறாரு. காட்டினத்தோட சாமி ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே அவரை பாக்குறாங்க. பார்த்துட்டு, என்ன இது, அம்மன் வந்திருக்கா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, பெரிய தப்பு பண்ணிட்டீங்கடா, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்ப ஒருத்தர் இங்கேருந்து அம்மா, நாங்க என்னம்மா தப்பு பண்ணோம்? நீங்க சொன்ன மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறோம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை, உங்களை ஏமாத்திட்டாங்கடா. இந்த ஊருக்குள்ள ஒரு உயிர் போக போகுது. அதுவும் முக்கியமா இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு காரணமானவங்களோட வீட்டுல ஒரு இறப்பு நடக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, என்ன இது, அம்மன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அப்ப அம்மன் சொல்றாங்க, இங்க பாரு, நின்னு இந்த ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை நடக்க போகுது, ஒண்ணு கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்துங்கடா அப்படின்னு. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி, அம்மா கோவப்படாதீங்கம்மா, உங்களோட உத்தரவின் பேர்ல தான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தையே நாங்க நடத்துறோம். நீங்க திடீர்னு இப்படி சொன்னா எப்படிமா? கோவில் கும்பாபிஷேகம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. இதை கேட்டதும் அம்மன் சொல்றாங்க, சரி, கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்து, ஆனா இந்த ஊருக்குள்ள ஒரு இழப்பு நடக்க போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவரு மயங்கி விழுவுறாரு. இத பார்த்ததும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஊர் தலைவர் சொல்றாரு, இந்த விஷயத்த உடனே பரமேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாருமே பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. பரமேஸ்வரி வர்றவங்கள பார்த்து, வாங்க, என்ன காலையிலே எல்லாரும் வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா, காலையிலேயே அம்மன் கோவில்ல வந்து சாமி ஆடுனா அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க கேக்குறாங்க, பாட்டி என்ன சொல்றீங்க, அம்மன் வந்தாளா?" அவங்க சொல்றாங்க, ஆமாங்கம்மா, அம்மன் வந்துட்டு ஒரு இழப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எச்சரிச்சிருக்கிறா. அதனால இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணுமா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, கோவில் கும்பாபிஷேகம் கட்டாயம் நடக்கும். அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா, உங்க வீட்டுலதான் ஏதோ இழப்பு நடக்க போற மாதிரி அம்மன் எச்சரிச்சிருக்கா. அது தெரிஞ்சும் எப்படிமா கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியும்? அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் அம்மன் எந்த வகையிலையும் எங்களுக்கு ஆபத்து கொடுத்துட மாட்டா. இந்த கோவில் கும்பாபிஷேகம் என்ன நடந்தாலும் சரி நடக்கும். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், என் பேரனும் பாத்துப்பான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் மக்களும் சரி அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்படியே ஈஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு அவளையும் கொஞ்சம் எச்சரிச்சிருங்க, விஷயத்த சொல்லுங்க. இதை கேட்டதும் அவங்களும் சரிம்மா, இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரி அம்மாவோட வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பதான் எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு இந்த கும்பாபிஷேகத்தை சாதாரணமா நிப்பாட்ட முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த கோவில் கும்பாபிஷேகம் என்ன நடந்தாலும் சரி நடக்கும் அப்படின்னு சொன்னதோட ஊர் தலைவர்களும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு, பரமேஸ்வரி அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறம் அவங்கள நம்ம எந்த விதத்திலயும் வந்துட்டு வற்புறுத்த முடியாது, கோவில் கும்பாபிஷேகம் நடக்கட்டும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி நேரா அம்மனோட போட்டோ கிட்ட போயிட்டு, அம்மா, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு என்னமோ இது சூழ்ச்சி மாதிரிதான் தெரியுது. கண்டிப்பா நீ எந்த வகையிலயும் என் குடும்பத்துக்கு எந்த வகையிலயும் ஆபத்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நான் நடத்துறேன் அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் வரத பார்த்த ஈஸ்வரி, எல்லாரும் என்ன ஒட்டுமொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமாமா, ரொம்ப முக்கியமான விஷயம், கோவில் கும்பாபிஷேகத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கோம். ஈஸ்வரி கேக்குறாங்க, கோவில் கும்பாபிஷேகத்தை பத்தியா? அதான் 2 நாளையில கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, இதுல என்ன இருக்கு? என் புருஷனையும் வர சொல்லிட்டேன், ஆனா நான் மட்டும் வர முடியாது. என்ன கூப்பிடுறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கிடுங்க, நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன். அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா, இன்னைக்கு காலையில அம்மன் கோவில்ல சாமி வந்து ஆடினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பரமேஸ்வரியோட குடும்பத்துல ஒரு இழப்பு நடக்க போகுது அப்படின்னு அம்மன் எச்சரிச்சிருக்கா. அதான் உங்களை எச்சரிக்கிறதுக்காக வந்தேன். இது கேட்டதும் பரமேஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் இந்த குடும்பத்துல எந்தவித ஆபத்தும் வராது. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா, அம்மன் சாமியாடி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். சோ தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கிடுங்கம்மா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எந்த வகையிலயும் இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஆபத்து வராது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தாதானே ஆபத்து நடக்கும், அப்போ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என் புருஷன் வரமாட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் அதிர்ச்சியாகி, என்னம்மா ஈஸ்வரியம்மா இப்படி சொல்றீங்க, கோவில் கும்பாபிஷேகம் உங்க குடும்பத்துல உள்ளவங்க வந்த பிறகுதான் நடத்தணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அவரு வரேன்னு சொன்னதுனாலதான் இந்த கோவில் கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்க போகுது. நீங்க திடீர்னு இப்படி வரல அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா? இங்க பாருங்க, நீங்க வந்தாதான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பா நடக்கும், தயவு செஞ்சு அவரை அனுப்பிடுங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் புருஷனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சும் என்னால எப்படி வந்து அவரை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப முடியும்? தயவு செஞ்சு வேற வேலை இருந்தா பாருங்க. இதை கேட்டதும் அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, மாமாவுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாம நான் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரேன். அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள, இது ரொம்ப ஆபத்தான விஷயம் மாப்பிள, இதனால இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை, மாமாவுக்கு இதனால எந்த வகையிலயும் ஆபத்து வராது, நீங்க தைரியமா இருங்கத்த. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள,
நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இதை கேட்டதும் ஆஹ் அந்த ஊர் தலைவர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்ப வில்லி அங்கேருந்து வந்துட்டு, அக்கா நீ சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாரு, ஏதாவது ஒரு வகையில மாமாவுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? இங்க பாருக்கா, அவரை அப்படி உயிரை பணைய வச்சு அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீ இப்பவே வரக்கூடாது, என் புருஷன் வரமாட்டாருன்னு நீ சொல்லுக்கா. அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, ஐயாவுக்கு எந்தவித ஆபத்து வராம நாங்க எல்லாருமே சேர்ந்து பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு எங்க மேல நம்பிக்கை வைங்க. 30 வருஷம் கழிச்சு இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த நேரத்துல ஐயா வராம இருந்தா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, மாமா கண்டிப்பா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவாரு. அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. நீங்க யாரும் பயப்படாம நீங்க கிளம்புங்க அப்படின்னு இதை கேட்டதும் ஊர் தலைவர்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள நீங்க சொன்னீங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் சரின்னு சொன்னேன். ஆனா இவரு அங்க போறதுனால இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை அந்த அளவுக்கு நீங்க மாமா மேல பாசமா இருக்கீங்களா அத்தை? இன்னைக்குதான் அந்த பாசத்தை எங்களால பார்க்க முடியுது. அதுக்கு ராஜா சொல்றாரு, பெரிய மாப்பிள்ள என் பொண்டாட்டிக்கு எப்பவுமே என் மேல பாசம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா நல்லாவே பார்க்க முடியுது அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எல்லாம் இப்படி கிண்டலா பேசிட்டு இருக்கீங்க. இதனால மாமாவுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்க பாட்டுக்கும் ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. அக்கா உன் முடிவை நீ மாத்திக்காக்கா. மாவாவை நீ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப வேணாக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, கும்பாபிஷேகத்துக்கு அவரை வர சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். எல்லாரும் சேர்ந்துதான் அவரை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி என்ன? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் நம்ம அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள அனுமதிச்சாங்க. கடைசியில அம்மாவுக்கு என்ன கெதி ஆனிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறது எந்த விதத்துல நியாயம்க்கா? இங்க பாரு, வளர்ப்பு போல நம்பி ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்காம இப்பவே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமா வரமாட்டாரு அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா நல்லது. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, கொடுத்த வாக்க என்னால வந்துட்டு திருப்பி நிறைவேற்றாம இருக்க முடியாது. மாப்பிள்ளதான் அவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அக்கா நீ எடுத்த முடிவுதான் இப்ப சூப்பர்க்கா. உன் புருஷனை நீ அனுப்பு. கண்டிப்பா அவர் உயிரோட திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு மட்டும் எதுவும் ஆணுச்சு, கண்டிப்பா உன் குடும்பம் அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்து கூட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த வில்லி. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா மாடிக்கு போறாரு. அப்போ மயிலு ஹீரோவும் வர, ஹீரோ நேரா அவங்க மாமாவை பார்த்து, மாமா உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கா மாமா? அதுக்கு அவர் சொல்றாரு, மாப்பிள்ள எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல மாப்பிள்ள. அதான் நீங்க எனக்கு பாதுகாப்பா இருக்கீங்களே, எனக்கு அது போதும். அதுக்கு மயிலு சொல்றாரு, ஆமா மாமா, அதான் சின்ன மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள எனக்கு என்னமோ இது சூழ்ச்சி மாதிரிதான் தெரியுது. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு சூழ்ச்சிய பண்ணிருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் நிக்கவே கூடாது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு மயிலு சொல்றாரு, மாமா கண்டிப்பா இந்த கோவில் கும்பாபிஷேகம் நிக்காது மாமா, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ ராஜராஜாவும் சரி அப்படிங்கிறாங்க. பரமேஸ்வரி நேரம் ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே நீ கேள்விப்பட்டீல்ல? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, மாமாவுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம அவரை பத்திரமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அவருக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராது. பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி, எனக்கு என்னமோ அந்த சாமி வந்து ஆடுனது எல்லாமே ஒரு சூழ்ச்சிதான். கண்டிப்பா உன் மாமனுக்கு ஆபத்து இருக்கு, அதுவும் எதிரிகளால. அந்த எதிரிகள் தேர்ந்து எப்படியாவது உன் மாமனை காப்பாற்றணும். ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.